ஈரானை நிபந்தனையற்ற சரணடைய செய்ய வேண்டும் டொனால்ட் ட்ரம்ப். ஈரான் ஏவுகணை தாக்குதல் அமெரிக்க தளங்கள் குறி. வணக்கம். இலங்கையின் இன்றைய முக்கிய அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை தாங்கி வருகிறது சிலோன் டைம்ஸ் செய்திகள். ஈரான் மீதான போர் 7வது நாளை எட்டியுள்ள நிலையில் நிலைமை மிக மோசமடைந்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை நிபந்தனையற்ற சரணடைய செய்ய வேண்டும் என கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவர் கூறியதாவது, ஈரான் சரணடையாமல் எந்த ஒப்பந்தமும் ஏற்படாது என்றும் தெரிவித்துள்ளார். லெபனான் தலைநகர் பெய்ரூட் மற்றும் தெற்கு நகரங்கள் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் இடைவிடாது குண்டு மழை பொழிந்து வருகின்றன. கடந்த சனிக்கிழமை முதல் இதுவரை 1332 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. தெஹ்ரானுக்கு அருகிலுள்ள பரந்த் நகரில் 2 பாடசாலைகள் ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளன. அப்பாவி சிறுவர்கள் பாதிக்கப்பட்டுள்ள இந்த தாக்குதலுக்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பதிலடியாக ஈரான் தனது புதிய தலைமுறை ஏவுகணைகள் மூலம் கத்தார், பஹ்ரைன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் கடலில் ஒரு கப்பல் ட்ரோன் தாக்குதலால் தீப்பற்றி எரிந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையில் ஜேர்மன் அதிபர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் இந்த போர் நீடிப்பது ஐரோப்பாவின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு பெரும் அச்சுறுத்தல் என்று எச்சரித்துள்ளார். மத்திய கிழக்கில் பரவி வரும் இந்த போர் உலக பொருளாதாரத்தை வீழ்த்தக்கூடும் என கத்தார் எச்சரித்துள்ளது. செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சிலோன் டைம்ஸ் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.